வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விரால் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 3/4 கிலோ விரால் மீன் எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு வறுவலுக்கு எடுத்தது போக பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தில் அளவுக்கு உள்ள புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 5 வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவியது, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 7-8 பூண்டு பல், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கையால் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் இப்படி 2ஆக புட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதும் மிளகு, சீரகம், சோம்பில் 1 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். தனியா, வரமிளகாய் எல்லாத்தையும் வாசனை வர வரைய வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறுனதும் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மீன் குழம்புக்கு மண் சட்டி தான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இது காயட்டும். இப்போ காஞ்சிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. வெந்தயம், இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இல்லை சின்ன வெங்காயம். மீன் குழம்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயத்தில் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பூண்டு பல் நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அதிகமாக போடணும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடணும். சின்ன வெங்காயம் கூட சேர்க்குறதுனால குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை நான் கையால் மசிச்சு சேர்த்துருக்கேன். அரைக்கலை, கையால் மசிச்சது. அது ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் கையால் மசிச்சு விடுறது. நல்லா வதங்கிட்டு வெங்காயம் தக்காளி. இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். அப்படியே கலரி விட்டுட்டு இதெல்லாம் புளி தண்ணி, இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சதை பொடியாக நுணுக்கிட்டு வந்தாச்சு. இதோட தேங்காய் சேர்த்துக்க போகிறோம், துருவி வச்சுருந்தது. இதோட சோம்பு, இதோட சின்ன வெங்காயம் 10 போல் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பும் கொதிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நமக்கு குழம்பு திக்காக கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா குழம்பு ஆடப்படுகிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது மீன் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பிறகு மீன் குழம்பு எப்பயுமே திக்காக தான் இருக்கும். அதனால் நல்லா திக்கான பிறகு மீன் போடுங்க. ரொம்ப கிளறி விடாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ளே மீன் வெந்துடும். ஆஃப் பண்ணிடலாம், வேகட்டும். இப்போ மீன் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான விரால் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.